அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன். யூடியூப் அன்பர்களுக்கும் மற்றும் சனாதன தர்மத்தை உயிர் மூச்சாக பேணிக்காக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சாது சிதம்பரம் ராஜ்மோகனின் முதற்கண் வணக்கம். இன்றைய தினம், அதாவது 26/5/2026 அன்று காலையில் நாம் பார்க்க போவது ஒரு முக்கியமான பதிவு. தமிழக அரசின் ஒரு கால பூஜை திட்டம். அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில், அரியலூர் மாவட்டம், உடையார்பாளையம் வட்டம், முத்துசேர்வா மடம், பின்கோட் 612-903. ஒரு சிறப்பு பார்வை. ராஜராஜ சோழன் அடுத்து ராஜேந்திர சோழன் அவருடைய மனைவியால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான வைஷ்ணவம் சார்ந்த ஒரு வரதராஜ பெருமாள் திருக்கோயில். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான இந்த திருக்கோயில் இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளது. எந்த பராமரிப்பும் கிடையாது, கும்பாபிஷேகம் கிடையாது, பூஜைகள் கிடையாது. இந்து அறநிலைத்துறை என்ன செய்தது என்று தெரியவில்லை. பாருங்கள் எப்படி சிதிலமடைந்துள்ளது. அற்புதமான பெருமாள் கோயில். கருடாழ்வார் இருக்கும் இடத்தில் அந்த சிலை இல்லை. இவ்விடத்தில் ஆண்டாள் சன்னதி இருந்துள்ளது. ஆனால் பீடம் மட்டும்தான் உள்ளது, சிற்பம் இல்லை. அம்பாள் சன்னதி இருக்கும் இடம், பீடம் மட்டும் உள்ளது, அம்பாள் சிலை இல்லை. ஆஞ்சநேயர், கருடாழ்வார், நாதமுனி, ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ நாகர் மற்றும் இதர தெய்வங்கள். ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தாயாருடன். ஓம் நமோ நாராயணாய. மூலவர் சன்னதி. இப்பொழுது இந்த ஆதிகாலத்து திருக்கோயில், அதாவது 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில், ஒரு வேளை மட்டும் விளக்கேற்றுவதற்கு ஒரு நபர், அதாவது பூஜகர் உள்ளார். ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா. என் பேர் கண்ணன் பிள்ளை. முத்துசிராமடம். சரி. அரியலூர் மாவட்டம், உடையார்பாளையம் தாலுக்கா. சரி. உங்களுடைய அலைபேசி எண் 94 43 59 23 82. சரிங்க. நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே பூஜகராக இருக்கீங்க? இப்போ வந்து 2003 2500 பணம் கட்டி ஒரு கால பூஜை அர்ச்சகராக சேர்ந்துருக்கேன். அதாவது ஒரு கால பூஜை அர்ச்சகராக சேர்ந்துருக்கீங்க இல்லைங்களா? சரி. இந்த கோயில் கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் பழமையான கோயிலுங்க அது? இது எங்கள் முன்னோர்கள் சொன்னது தான். ஒரு 1000 ஆண்டு ராஜேந்திர சோழனுடைய மனைவிக்காக, ராஜேந்திர சோழன் சைவ வம்சத்தை சார்ந்தவராகவும், அவர் மனைவி வந்து வைணவ வம்சத்தை சார்ந்ததாகவும், அவர்கள் வழங்குவதற்காக கட்டப்பட்ட திருக்கோயில்னு எங்கள் ஊர் முன்னோர்கள் சொன்னார்கள். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 5 கோயில் இருக்குங்களா? ஒரே நேர்கோட்டில் 5 கோயில் இருக்கிறதாக சொல்கிறார்கள். 5 கோயில் இருக்கிறது. ஜெயங்கொண்டம், குருவலாப்பர் கோயில், முத்துசிராமடம், பள்ளிகொண்ட பெருமாள் கோயில், வீரபோகம். அதாவது ராஜேந்திர சோழன் மனைவி, அது வைஷ்ணவர் குலத்தை சார்ந்தவங்க.
அவங்களால் கட்டப்பட்ட கோயில் இது மொத்தம் 5 கோயில். இது எல்லாமே நேர்கோட்டில் வருதுங்களையா அது? நேர்கோட்டில் வருது. இது கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் எத்தனை கிலோமீட்டரில் வருதுங்க அது? 3 கிலோமீட்டரில் உள்ளது. 3 கிலோமீட்டர் வருது இல்லைங்களா? அதாவது இந்த ஊர் பேர் திருப்பி சொல்லுங்கள். இந்த ஊர் பேர் முத்துச்செல்வ மடம். கிராமத்துக்கு பேர் வந்து காலத்தில் ராஜேந்திர சோழன் பொருள் எல்லாம் கொண்டாந்து இங்கே வச்சுருந்ததா முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதாவது பொக்கிஷங்கள். இந்த 5 கோயிலையும் வந்து ராஜேந்திர சோழன் வந்து தன்னுடைய பொக்கிஷங்களில் இந்த 5 கோயில் வச்சுருந்த அதாவது செவி வழி செய்தி வந்துள்ளது இல்லைங்களா? சரிங்க. இப்போது இந்த அறநிலைத்துறை என்ன சொல்கிறாங்க? இதுக்கு சொத்து பத்துக்கள் என்னென்ன இருக்குது அதுக்கு சொல்ல முடியுங்களா? திருக்கோயிலுக்கு ஒரு 50 ஏக்கர் நிலம். 50 ஏக்கர் நிலம். சரி. அவர்கள் வந்து ஒரு கால பூஜை திட்டமாக இப்போ ஒரு 1500 ரூபா இப்போ எனக்கு ஊதியமாகவும், அது மாதம் 1500 ரூபாய். 1000 ரூபா வந்து திருநூல் நல்ல உதவிக்காகவும் 3 மாதத்துக்கு ஒரு நடை ஒரு 7000 ரூபா பணம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? சரி சரி. அவங்க வந்து இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலைங்களா ஐயா? சொல்லியிருக்கு பல முறை தபால்லையும் இதுலேயும் நியூஸ் பேப்பர் மூலியமும் சொன்னதுக்கு எந்த விதமான, அதாவது சென்ற ஆட்சி, அதாவது ஜெயலலிதா ஆட்சி, கலைஞர் ஆட்சி 2003லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். 2003லேருந்து, அதுவும் ஜெயலலிதா ஆட்சியிலேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் பேப்பரில் போட்டேன். இந்த ஆரம்பத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதானுங்க. ஆனால் இதுக்கு இந்த கோயில் சொத்துக்கள் கிட்டத்தட்ட 50 ஏக்கர் நிலம் வந்து இருக்குது. அது எப்படி கோயில் ஆக்கிரமிக்காளர்கள் கையில் இருக்குங்களா இல்லை? ஒரு 15 ஏக்கர் வந்து போன 2003 வந்து சாகுபடி குத்தகை கட்டியிருக்காங்க. பாக்கி 35 ஏக்கர் கிட்ட ஆக்கிரமிப்பாளர் கையில் தான். அது 35 ஏக்கரை வந்து ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது இல்லைங்களா? சரி. அது வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஐயா? வேறு என்ன, இதுக்கு சிறப்பு பூஜையெல்லாம் ஒன்றும் பொருளாதாரத்தில் சும்மா விளக்கு மட்டும் போய்த்து வச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். சரி சரி. இப்போ உள்ள அந்த உயர்திரு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்து அறநிலையத்துறை உள்ளது. இப்போ உள்ள ஆட்சிக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ உள்ள ஆட்சியாளர் இந்த செய்தி மூலமாக தெரிந்து கொண்டு திருக்கோயில் பணி செய்யுமாறும் பழமை மாறாமல் சரி புதுப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்ளும். அது திருப்பி வந்து புதுப்பித்து கொடுக்க வேண்டும் விண்ணப்பமாக வைக்கிறோம் இல்லைங்களா? சரி. அந்த இந்த கோயில் தவிர இன்னொரு 4 கோயில் சொல்லுங்கள். அது எந்த கண்டிஷனில் இருக்குங்கய்யா? ஒரு கோயில் வந்து இதே போல் தான், அதுவும் இதே போல் தான் இருக்குது இல்லைங்களா? எந்த பராமரிப்பு எதுவுமே கிடையாது. அதெல்லாம் பராமரிப்பில் இருக்குது. அதெல்லாம் பராமரிப்பு, இது மட்டும் தான் கொஞ்சம் மட்டும் பராமரிப்பு கிடையாது. சரி சரி. ஓகே. சரி சரிங்க. சரி சரி சரி. அற்புதங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. இது பொதுமக்கள் கவனத்துக்கு கொண்டு செல்வோம். முதலமைச்சர் நேரடி பார்வைக்கும் கொண்டு செல்வோம் இல்லை? நல்ல செய்தி கண்டிப்பாக வரும். சின்னது அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு விண்ணப்பம். இதுபோல ஏராளமான சிவாலயங்கள் மற்றும் வைஷ்ணவ திருத்தலங்கள் சிதிலமடைந்து எந்த ஒரு கட்டுமானம் இல்லாமல் பாதிப்படைந்துள்ளது. இந்து அறநிலையத்துறை, அதாவது தற்போதுள்ள இந்து அறநிலையத்துறை அமைச்சர் உடனடியாக அனைத்து முயற்சிகளையும் எடுத்து இதேபோல் சிதிலமடைந்திருக்கும் அனைத்து திருக்கோயில்களும் புனரமைத்து மீண்டும் பக்த கோடிகள் வந்து வழிபடும் அளவிற்கு பணி சிறக்க விண்ணப்பமாக வைக்கின்றோம். சின்னது மீண்டும் விலாசம்: தமிழக அரசின் ஒருகால பூஜை திட்டத்தில் இருக்கும் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோயில், அரியலூர் மாவட்டம், உடையார்பாளையம் வட்டம், முத்துசேர்வா மடம், 612-903 பின்கோட். கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலிலிருந்து 3 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. அனைவருக்கும் உடன் பகிரவும். பக்த கோடிகள் இந்த திருக்கோயிலுக்கு வருகை புரிந்து ஏராளமான பொருளுதவிகள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இறை மற்றும் தேசப்பணியில் சாது சிதம்பரம் ராஜமோகன், திருச்சிற்றம்பலம்.